நுண்ணுயிரிகளினால் மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள் என்னென்னு பார்க்கலாம். காச நோய் டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால் உருவாகும். இதோட பரவும் முறை காற்றின் மூலமாகவும் நோய் தொற்றுடைய மனிதனோட சளி மூலமாகவும் பரவும். தொடர்ச்சியான இருமல், இரத்தத்துடன் கூடிய சளி, எடை இழப்பு, மூச்சு திணறல் இதோட அறிகுறியாக இருக்கும். இதுக்கு பிசிஜி தடுப்பூசி போடலாம். காலரா விப்ரியோ கலரா அப்படிங்கிற பாக்டீரியா. இது ஈக்கள் மூலமாகவும் அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலமாக வரும். நீர்த்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, விரைவான நீர் இழப்பு அறிகுறியாக இருக்கும். காலராவுக்கு எதிரான தடுப்பூசி ப்ளஸ் தன் சுகாதாரம் தேவைப்படும். சாதாரண சளி இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிற வைரஸ் காற்றின் மூலமாக பரவும். சளி ஒழுகுதல், தும்முதல், நோயாளிகளை தனிமைப்படுத்தணும். ரேபிஸ் அப்படிங்கிறது ராப்டோவிரிடி அப்படிங்கிற வைரஸ் விலங்குகள் கடிப்பதனால உருவாகும். காய்ச்சல், மாயத்தோற்றம், பக்கவாதம், உணவை விழுங்க இயலாமை இதோட அறிகுறி. ரேபிஸ் நோய்க்கு எதிரான தடுப்பூசி போடணும். அமீபிக் சீதபேதி எண்டபிமா ஹிஸ்டலைட்டிகா அப்படிங்கிற புரோட்டோசோவாவால் உருவாகும். உணவு, நீர் மற்றும் ஈக்கள் மூலமாக பரவும். கடுமையான வயிற்றுப்போக்கு, இரத்தத்துடன் கூடிய மலம் அறிகுறியாக இருக்கும். முறையான தூய்மையை பராமரித்தல் மற்றும் மெட்ரோனிடயசோல் அப்படிங்கிற உயிர் எதிர் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தணும். மலேரியா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவா பெண் அனாபிளஸ் கொசுனால் வரும். குமட்டல், வாந்தி, கடும் காய்ச்சல். மலேரியாவுக்கு எதிரான குயினைன், குளோரோகுயினைன் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். கொசுக்களை விரட்டும் களிம்புகளை பயன்படுத்தலாம்.